எப்படி பாக்குறீங்க? இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் மிக தெளிவான ஒரு பேட்டியை நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தொலைக்காட்சியில் சொல்லப்பட்ட விவரங்களின்படி சட்ட ரீதியாக 118 அவர்களுக்கு டிவிகே உண்டான அந்த 118 இடங்களுக்கு உண்டான ரெக்கார்டு அவங்க கொடுக்கல. ஆல்ரெடி சாதாரணமாக இருந்திருந்தா நாங்க தான் ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல கேட்டிருந்தாக்க புளோர் டெஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்பது என்னன்னா, காங்கிரஸ் லெட்டரோட போய் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரியான சப்போர்ட்டை போய் கொடுத்துட்டாங்க. அப்படின்னாக்க பாத்தீங்கன்னா அப்போ உங்களுடைய 107 பிளஸ் 5 தானே இருக்கு, பாக்கி எங்கன்னு கேட்டா இவங்க கிட்ட இல்ல. இதுதான் அடிப்படை. அப்புறம் தவறுவும் ஒரு டிவிக்கேல ரொம்ப சீனியர் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இருந்தால் கூட ஒரு தமிழக ஆளுநருக்கு நான் மெயில்ல அனுப்புறேங்கிறதெல்லாம் இது லீவ் லெட்டர் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. அந்த மரியாதை நிமித்தமாக அதெல்லாம் செய்யணும். அவர் என்ன பண்ணிருக்காங்க, போச்சு ஒரு பொக்கே கூட அவருக்கு வாங்கிட்டு போல, ஒரு சும்மா ஒரு லெட்டரோட போறாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் இது. அதனால அது ஒரு பெரிய தப்பு, அதனால அவர் இப்ப கவர்னர் தண்டிச்சிட்டார்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கவர்னர் ஆளுநர், தமிழகத்தின் ஆளுநர் மிக தெளிவான ஒரு நிலையை தான் எடுத்திருக்கிறார். அதனால இவங்க 118 பேரை காமிச்சு போகணும். அப்படி இல்லை என்றால் அவர் அடுத்ததாக யார் வருகிறார் என்று பார்க்கக்கூடியதுல திமுக சொல்லிட்டாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமைக்கிறேன்னு என்றால், நான் தெரிந்து கொண்ட வரையில், நான் யோசிக்கக்கூடிய வழியில் திமுக அதிமுக ஒன்னும் சேராது. ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு என்று கொடுத்து அதிமுகவை ஆட்சி செய்ய விடும். ஏங்க தீய சக்தின்னு சொல்ற ஒருத்தர்கிட்டயே போய் நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு ஆளு கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இது தப்பு இல்லையே. அரசியல்ல எதுவுமே தப்பு இல்லை. இது ஒரு போர். இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது தான் பார்க்கணுமே தவிர, அதுக்கு மேல தீய சக்தின்னு சொன்னாரு, இவர் தூய சக்தினாரு. கடைசியில யாரை கேட்கறாங்க? தீய சக்தியில இருக்கிற கட்சிகளை தானே கூட்டினு வர்றாரு. ஏன்னா எதற்காக காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் கலைக்கப்பட்டது? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி தானே காங்கிரஸ் ஆட்சி. அது என்ன நார்த் இந்தியாவில் தூய கட்சியா? ஆமாங்க, எல்லாமே அப்படிதான். அப்போ இவர் சொல்லியிருக்க கூடாது. ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அதுல பாஜக பங்கு பெறாது என்பது என்னுடைய. ஆளுகின்ற மாநிலங்கள்ல ஆளுநர் மிக அழகாக அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாரு. பட் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இது போன்ற பிரச்சனையை உருவாக்குகிறார் இந்த ஆளுநர். காங்கிரஸ் ஆளும் போது இந்தியால எத்தனை மாநிலங்கள்ல ராத்திரி 12 மணிக்கு ஆட்சி கவுக்கப்பட்டது யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நமக்கு இப்போ டெலிவிஷன், அன்னைக்கு இவ்வளவு டெலிவிஷன் இல்ல. ஏன் அப்துல் கலாமியே பிரஷரைஸ் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில நடந்ததா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். நாம ஒரே ஒரு விஷயம்தான், இது அரசியல். அரசியல்ல எதிராளியை வளர விடக்கூடாது என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. தவிர இது இன்னைக்கு நேற்றுக்கு தம்பி ராமையா என்ற ஒரு நல்ல மிகச்சிறந்த நடிகர், அவர் ஆளுநருக்கு ஒரு லெட்டர் சொல்றாரு, எங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் அழுகுது, எப்படியாவது அவர் முதலமைச்சர் ஆக்கிடுங்க. என்னங்க இது? குழந்தைகள்லாம் அழுதா குழந்தைகள் நல வாரியத்துல போய் சொல்லி ஆளுக்கு லாலிபாப் வாங்கி கொடுன்னு கேட்கலாம். முதலமைச்சராக சொல்றதுல ஒரு சினிமா காமெடி சீன்ல கூட வராது. சுப்ரீம் கோர்ட்ல இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் எல்லாம் இருக்குது. எஸ்ஆர் பொம்மை கேஸ் நடக்கக்கூடிய ஆட்சியில் நடந்த புளோர் டெஸ்ட், ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த புளோர் டெஸ்ட் இல்ல. இப்போ நம்ம ஆளுநர் யாரோ ஒருத்தர் கட்சிக்காரனை தூக்கி எம்எல்ஏ ஆக்கின மாதிரி எல்லாம் ஆளுநர் எல்லாம் ஆக்க மாட்டாங்க. அந்த ஆளுநருக்கு என்ற ஒரு தகுதியும் அந்த ஒரு கல்வி அறிவும் அந்த இது இருந்தாதான் பண்ண முடியும். நேற்றுக்கு அவர் அந்த ஆங்கில சேனலுக்கு கொடுத்தது அவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறார். இதற்கு அடுத்தது 2 டைம் லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஆட்சி அமைக்க போறோம், எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்யுங்க. அப்ப என்னன்னு கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? அப்பவும் காங்கிரஸோட தானே கொடுத்தாங்க. செகண்ட் டைம் கொடுக்கும்போது அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அது கன்சிடர் பண்ணிக்கலாமா இல்லையாங்கிற எய்த்த கேட்டு தானே அவரை கேட்கணும். நீங்க ஆளுநரை கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. இந்த விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்தை, பாஜக தலையீடு இருக்கா? கண்டிப்பாக பாஜக தலையீடு இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி தனக்கு எதிரான ஒரு மாநிலத்தில் தனக்கு எதிரான ஒரு கட்சி எப்போ திமுக ஆள்ற வரைக்கும் பாஜக என்ன சப்போர்ட் பண்ணிது? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிச்சா?
மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தானே நடந்திருக்கு. நான் இப்போ வந்து இது ஆளுநர் இப்போ செய்யறது ரைட்டுன்னு சொல்றதுனால உடனே நான் பாஜக சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் பாஜகவில் 10 வருஷம் இருந்துட்டு வந்தேன். ஆனா இப்போ நான் சொன்னது என்ன, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னேன், ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிச்சு. அதுவே பாஜக இப்போ தலையை பிச்சுக்கிறாங்க. எப்படி அவர் ஜெயிச்சாரு, அவர் கூட ஜெயிச்சிருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவர் ஜெயிச்சதே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு சின்ன சுனாமி மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழல் வந்து அதை காப்பாற்றி இன்னைக்கு வந்து ஒரு தலைவராகிட்டாரு ஒரு கட்சிக்கு. நம்முடைய விஜய் அவர்கள் கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு. 107 ஸ்டேட்ஸ் ஜெயிச்சிருக்காரு. 108ங்கிறதே ஒரு ஆம்புலன்ஸ் காப்பாற்ற போற டயத்துல போக வேண்டியது. கடைசியில பார்த்தா இவங்களே ஆமா, கடைசியில பார்த்தா இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்க்கு போறவங்களே சில பேர் அடிப்பட்டு ஆம்புலன்ஸ்ல போயிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிந்து இந்த சூழ்நிலையில அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது கொஞ்சம் மிக சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் விஜய் செய்த மிகப்பெரிய தவறு இந்தியாவை காங்கிரஸே இருக்கக்கூடாது இந்தியாவில் நினைக்கக்கூடிய பாஜக நினைக்கக்கூடிய இந்தியாவை ஆளுகின்ற பாஜக எதிராக இந்த 5 ஒரு 40 எம்எல்ஏ இருக்காங்க காங்கிரஸ்லன்னா ஒரு நியாயம் இருக்கு. இந்த 5 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாம இவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அதுதான் இது வந்து தவறான முடிவு. இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டியது இல்ல. இந்த 5 பேர் நிச்சயமா வராங்கல்ல, ஃப்ளோர் டெஸ்ட் அன்னைக்கு அங்க லெட்டர் கொடுத்துட்டு ஃப்ளோர்ல கை தூக்கிட்டா போறது. எதுக்கு இங்க இவ்வளவு முன்னாடி சினிமால தான் ட்ரெய்லர் விடுவாங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அரசியல்ல பண்ணக்கூடாது. அரசியல்ல சில விஷயங்கள் நாம் என்ன செய்யறோம்னு தெரியாத செய்யணும். நாளைக்கு எடப்பாடி அவர்கள் ஒன்று செய்தால் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான். ஆனால் திமுக அதிமுக என்பது நேரடியான கருத்துக்களை கொண்ட ஒரு கட்சி. அந்த மாதிரி இருக்கும். ஒன்னு சேர்றது இல்ல. அவங்க இன்னைக்கு நாங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா கண்டிஷன் சரியில்லைன்னா அப்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, தமிழக மக்கள் ஏத்துப்பாங்களா அந்த 2 கட்சியை அடுத்த 5 ஆண்டுகள்ல? தமிழக மக்கள் எல்லாத்தையும் ஏத்துப்பாங்க சார். என்ன யாரை தூக்கி மறுபடியும் எலெக்ஷன் வந்தா தானே தூக்கி போடுவீங்க? எலெக்ஷன் எப்போ வருதோ அப்பதான் வரும். எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்ப எலெக்ஷன் இமீடியட்டா வராது. வந்ததுன்னா 6 மாசம் இல்ல 1 வருஷம் வரைக்கும். இப்ப இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் கூட போகலாம். அது திமுக அதிமுகவுடைய மனோபாவத்தையும் அதிமுக எப்படி எடுத்து செல்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அதிமுக ஒருவேளை இன்றைக்கு திமுக சப்போர்ட்டோட ஆட்சி அமைத்தால் ஒரு 6 மாசத்துக்குள்ள டிவிகள் இருக்கிற 30-40 பேரை அவங்க சைடு கொண்டு வந்துருவாங்க. அதான் அரசியல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க போய் இன்னொருத்தர போய் கேட்கும் போது அவங்க இத்தனை வருஷம் ஆண்டவங்களுக்கு தெரியாத எப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கிறது. கூவத்தூர்ல இப்போ பாண்டிச்சேரி எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமகனாக நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல நிலையான ஒரு ஆட்சி வரணும், வளர்ச்சி வரணும். இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னை மட்டும் சொல்றேன், கிட்டத்தட்ட எத்தனை பார்க்கு, எத்தனை நீர்நிலைகள், எத்தனை நீர்த்தேக்கங்கள் வந்திருக்கு. நாளைக்கு அது கட்டுப்படக்கூடாது. அதுக்கு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம சொல்றோம். வெறும் அரசியல்ல பக்குவம் இல்லாத உள்ள வந்துட்டு பழிவாங்கறேங்கிற இதுல எதையாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். 2500 ரூபா கொடுக்க முடியாது, 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்றாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர். 1000 ரூபா கொடுக்கறது வேற, 2500 ரூபா கொடுக்கறது ஒருத்தருக்கு இல்ல. எப்பயும் கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க. சரி, இவர் வாங்கி கொடுக்க சொல்ல. உங்களுக்கு யாராவது சேட்டு தெரிஞ்சா வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இல்லங்க, நீங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, அசம்பிளிக்கு வெளியில இருந்து பேசுறவங்க வேற, அசம்பிளிக்குள்ள போய் பர்ஃபார்ம் பண்றவங்க வேற. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சினிமா அரசியல் மட்டும்தான். வெளியில இருந்து யார் வேணா விமர்சனம் பண்ணலாம். உள்ள போய் பார்த்தாதான் அது இவ்வளவு ஆழமா இவ்வளவு பிரச்சனையான்னு தெரியும். இன்றைக்கு விஜய்க்கு கெடுத்திருக்கிறது மலர் கிரீடமா அல்லது முள் கிரீடமா என்பது ஒரு 2-3 நாள்ல தெரியும். நன்றி.